உங்கள் கட்டது கையளவு சீப் ஆர்கனைஸ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல இயக்குனரும் நடிகருமான தனுஷ் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் ஒரு புதிய திரைப்படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நடிகர் தனுஷ் அவர்களின் டைரக்ஷன்ல ராஜ்கிரண் அவர்களும் பிரசன்னா அவர்களும் இணைந்து நடித்த பவர் பாண்டி திரைப்படம் டைரக்ஷன் பண்ண 2 திரைப்படங்கள் வெளியாயிருக்கு. ராஜ்கிரண் அவர்கள் நடித்த பவர் பாண்டி, தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி நடித்த ராயன் திரைப்படம். இந்த 2 திரைப்படங்களுமே தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இந்த திரைப்படம் தனுஷ் அவர்களோட சினிமா கரியர்ல வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இப்போ நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு டைரக்ஷன் ஸ்டோரி தனுஷ் அவர்கள் தான். இந்த திரைப்படம் பிப்ரவரி 7ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியாகுது. அது மட்டும் இல்லை, இந்த படத்துல புதுமுகங்களை வச்சு தான் தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் எந்த லெவலுக்கு தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்குதுன்னு இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்போ அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க 4வது திரைப்படம் இட்லி கடை. இந்த திரைப்படத்தில் அவர் கதாநாயகனாக நடிக்கிறாரு. அதே மாதிரி முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தில் அருண் விஜய் அவர்கள் வில்லன் கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியிட போறதா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே வெளியிட்டிருக்காங்க. இப்போ தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷன்ல 2 திரைப்படங்களும் வெளியாக போகுது. இந்த 2 திரைப்படங்களும் தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் எந்த லெவலுக்கு வரவேற்பை கிடைக்க போகுதுன்னு இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இட்லி கடை திரைப்படத்தோட அப்டேட்டை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சீப் ஆர்கனைஸ் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.